பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 28 நாட்கள் தொடர்ந்து போரிட்ட குகை. ராமாயணத்தில் வர்ற ஜாம்பவான் வாழ்ந்ததா நம்பப்படுற இடம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இயற்கையே பாதுகாத்துட்டு வர்ற இந்த மர்மமான குகைக்குள்ளதான் இன்னைக்கு நாம பயணம் பண்ண போறோம். எஸ், இன்னைக்கு நாம வந்திருக்கிறது குஜராத் மாநிலத்தோட போர்பந்தர் பக்கத்தில் இருக்கிற ராணாவாவ் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஜாம்பவான் குகைக்கு. இது சாதாரண குகைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. முக்கியமான சில விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. ஆமாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சியமந்தக மணியை தேடி வந்து ஜாம்பவான் கூட 28 நாட்கள் தொடர்ந்து போரிட்டதா பகவத புராணத்துல சொல்லப்படுற இடம் இதுதான். அப்படி இந்த குகைக்குள்ள என்னதான் இருக்கு, உண்மையிலேயே இந்த குகை எப்படி இருக்கும், எதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கும் இந்த இடத்தை தேடி தேடி வந்து போறாங்க, இந்த மாதிரி பலவிதமான மர்மங்களுக்கு விடை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஜாம்பவான் குகைக்குள்ள நாம போகலாம். ஜாம்பவான் குகை குஜராத்தோட போர்பந்தர் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ராணாவாவ் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. துவாரகை, சோம்நாத் போன்ற புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பலரோ இந்த குகையையும் தவறாம வந்து தரிசனம் பண்றாங்க. முதல்ல பார்க்குறப்ப இது ஒரு சாதாரண குகை மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த குகையோட ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு மூலையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு புராண வரலாற்றை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ ராமாயணத்தில் வர்ற கரடி அரசன் ஜாம்பவானோ நேருக்கு நேர் சந்திச்சு கிட்டத்தட்ட 28 நாட்கள் தொடர்ந்து போரிட்டதா நம்பப்படுற இடமோ இதுதான். வாங்க அந்த வரலாற்று பயணத்தை நாமளும் இப்ப தொடங்கலாம். இப்போ நாம குகைக்குள்ள நுழைய போறோம். முதல் பார்வையிலேயே இந்த நுழைவாயில் பார்க்கறதுக்கு குறுகலா இருக்கிறத கவனிக்க முடியுது. உள்ள போக போக வெளிச்சம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இயற்கையா உருவான பாறை சுவர்கள் நம்ம சுத்தி பிரம்மாண்டமா நிக்குது. இந்த குகையோட மொத்த நீளம் கிட்டத்தட்ட 300 முதல் 400 மீட்டர் வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா பாதுகாப்பு காரணங்கள்னால முழு பகுதியும் பொதுமக்களுக்கு திறந்திருக்காது. பார்வையாளர்கள் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட பகுதி அதை விட குறைவாக தான் இருக்கும். ஸோ குகையோட சில பகுதிகளில் நிமிர்ந்து நடக்க கூட முடியாது, குனிஞ்சு மெதுவாக தான் போக முடியும். குறிப்பாக ரொம்ப உயரமாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். மழை காலங்களில் இந்த பாறைகள் ஈரமாக இருக்கிறதுனால வழிக்கு விழக்கூடிய அபாயமும் இருக்குது. அவசரப்படாமல் நிதானமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் உள்ளே போகிறப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். வெளியில் வெயில் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் இந்த குகைக்குள்ள இயற்கையாகவே ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுது. மேலிருந்து தண்ணி துளி துளியா விழக்கூடிய அந்த சத்தம், குகையோட அமைதி, பாறைகளுடைய அந்த வாசனை, இது எல்லாமே சேர்ந்து நம்மள வேற ஒரு காலகட்டத்துக்கே அழைச்சிட்டு போகுதுன்னு சொன்னா அதுதான் யதார்த்தமான உண்மை. குகையோட மேற்கூரையிலிருந்து கீழே தொங்குற சுண்ணாம்பு பாறை அமைப்புகளையோ தரையிலிருந்து மேலே வளர்ந்திருக்கிற பாறை தூண்களையோ இங்கே பார்க்க முடியுது. அறிவியல் மொழியில இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டாலக்டைட்ஸ், ஸ்டாலக்பைட்ஸ் இந்த மாதிரியான பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தண்ணி துளி துளியா விழுந்ததன் காரணத்தினால இயற்கை சிற்பங்கள் உருவாகி இருக்கு. இந்த சிற்பங்கள் தான் இந்த குகையோட அழகை இன்னும் ரம்யமாக்குது. இப்போ இந்த குகையோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதை மகாபாரத காலத்துல நடந்ததா பகவத புராணம் சொல்லுது. அப்போ சூரிய பகவான் கிட்ட இருந்த அதிசயமான சியமந்தக மணி அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை சத்ரஜித் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்திருக்கா. அந்த மணி தினமும் தங்கத்தை வழங்கக்கூடிய அரிய சக்தி கொண்டதாவோ நம்பப்பட்டிருக்கு. ஒரு நாள் சத்ரஜித்தோட சகோதரன் சொல்லப்படுற பிரசைனன் அந்த மணியை போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போனாராம். ஆனா போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறமா சியமந்தக மணியை கிருஷ்ணர் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பலரும் முன் வச்சாங்களா. தன் மேல விழுந்த இந்த திருட்டு பழியை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையை தேடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்படுறாராம். தேடிக்கிட்டே வந்தப்பதான் பிரசேனனை ஒரு சிங்கம் கொன்னுடுச்சு அப்படிங்கிறதையோ, அந்த சிங்கத்தையே அதுக்கப்புறமா ஜாம்பவான் வீழ்த்தி அந்த மணியை எடுத்துட்டு போயிருக்கிறதையும் கிருஷ்ணர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மணி ஜாம்பவானோட குழந்தை விளையாடுறதுக்காக இந்த குகைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மணியை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ
ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது சாதாரண சண்டைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. 2 பேரும் கிட்டத்தட்ட அளவற்ற வலிமை கொண்டவர்கள்னு நாம படிச்சிருப்போம். 1 நாள் 2 நாள் எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 28 நாட்கள் இந்த குகைக்குள்ளேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஜாம்பவான் 2 பேரும் போரிட்டதா புராணங்கள் சொல்லுது. இறுதியில ஜாம்பவான் சோர்வடைஞ்சிடறாரு. அப்போ கிருஷ்ணரோட தெய்வீக சக்தியை உணர்ந்த அவரு, இவர் சாதாரண மனுஷனே இல்ல, நாம ராம அவதாரத்துல சேவை செஞ்ச அதே பரமாத்மா அப்படிங்கிறத உணர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட ஜாம்பவான் சரணடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறமா சியமந்தக மணியை கிருஷ்ணர் கிட்ட ஒப்படைக்கிறாரு ஜாம்பவான். அதோட தன்னோட மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். அதுக்கப்புறம் தான் ஜாம்பவதி கிருஷ்ணரோட 8 பிரதான மனைவிகள்ல ஒருவரா போற்றப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த குகைக்குள்ள வரக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணரும் ஜாம்பவானும் சந்திச்ச புனிதமான இடம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வழிபடவும் செய்யறாங்க. இந்த குகை வெறும் சுற்றுலா தலமா மட்டும் இல்லாம பக்தி, புராணம், வரலாறு இணைந்த ஒரு ஆன்மீக தலமாவும் மதிக்கப்படுதுன்னா அதுதான் மிகையான உண்மை. இப்போ நாம குகையோட முக்கியமான தரிசன பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க பக்தர்கள் அமைதியா உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. இந்த அமைதியை உணர்றப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த குகையை பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வரலாறு நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷுவலைசேஷனோட ஓடுது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்போ நாம மறுபடியும் இந்த குகையிலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த குகையோட அனுபவம் நம்ம மனசை விட்டு போகிறதே இல்லை. இது வெறும் பாறைகளால் ஆன குகை மட்டும் கிடையாது. ராமாயணத்தோட ஜாம்பவான், மகாபாரதத்தோட ஸ்ரீ கிருஷ்ணர், பகவத புராணத்தின் சியமந்தகமணி, இந்த 3ஐயும் ஒரே இடத்துல நினைவூட்டக்கூடிய ஒரு அரிய அற்புத புனித தலம்னு தான் நாம மனசுக்குள்ள வச்சுக்கணும். நீங்க குஜராத் மாநிலத்துக்கு டிராவல் பண்ணீங்கன்னா துவாரகை, சோம்நாத் கூட சேர்ந்து இந்த ஜாம்பவான் குகையையும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இயற்கை, புராணம், வரலாறு, ஆன்மீகம் இந்த 4ஐயும் ஒரே நேரத்தில் உணரக்கூடிய அரிய அனுபவம் தான் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைச்சிருக்கு.